பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். தங்கமயில வீட்டை விட்டு வெளியில அனுப்பின உடனே பாண்டியன் கதறாரு. ஐயோ டேய் சரவணா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு. என்னப்பா என்ன, இந்த பொய்க்காரிய வெளியில அனுப்புனது தப்புன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ சரவணா, அது இல்லடா, இந்த மாணிக்கம் பணத்தை திருடுனத நான் பழனி தான் திருடுனான்னு நினைச்சு அவனை இந்த திருட்டு புத்திய விடுறான்னு சொல்லிட்டேன். அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். திருடாத ஒருத்தன், தப்பு செய்யாத ஒருத்தனை பார்த்து திருடேன் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஒருவேளை அதுதான் காரணமோ அவன் நம்ம வீட்டை விட்டு நம்ம கடையை விட்டு புது கடை ஆரம்பிக்கிறதுக்கு. இது அவன் என்கிட்ட சொல்லி இருக்கலாம்லடா, ஏன் சொல்லல அப்படின்னு பாண்டியன் யோசிக்கும் போது கோமதி வராங்க. ஆமாங்க, நீங்க அவனை அப்படி திட்டும் போது அவன் ஏதோ சொல்ல முன் வந்தான். நான் தான் சும்மா இரு பழனி, அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டேன். இப்பதான் எனக்கே புரியுது. பாவம் பழனி அந்த மாதிரி பணம் எடுத்திருக்க மாட்டான்னு எனக்கு முன்னவே தெரியும். இருந்தாலும் இந்த வீண் பழியில ஏன் மாட்டிருக்கணும்? இதாங்க சரவணன் அப்பவே சொன்னான், இவங்க யாருமே நம்ம கடைக்கு வேலைக்கு வர வேண்டான்னு. நாம தாங்க நம்ம பிள்ளைங்க பேச்ச கேக்குறதே இல்லையே. நம்ம எடுக்கிற முடிவு தான் சரின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். பெரியவங்களா இருக்கோம், அதுங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கு, அதுங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறோம். ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு தான் இப்ப நிறைய விஷயங்கள் தெரியுதுங்க. நான் ஒன்னு செய்றேன், வேகமா போய் என் தம்பி பழனி கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கோமதி வேகமா போறாங்க. கதிரு, மா நான் வேணா கூட்டிட்டு போய் விடுறேமா? வேணாண்டா வேணாம், நீ அங்க வந்தீனா தேவையில்லாத பிரச்சனை வரும். நான் மட்டும் போய்க்கிறேன். என் தம்பிய பாக்குறதுக்கு யாருடா துணைக்கு வரணும் அப்படின்னு கோமதி விறுவிறுன்னு கிளம்பி பழனியோட கடைக்கு போய் பழனி பழனி அப்படின்னு கூப்பிடுறாங்க. பழனி வேகமா ஓடிந்து, அக்கா என்னக்கா, எதுக்குக்கா இம்படுத்துறான்? என்னக்கா என்ன விஷயம்? ஏன் கடையை திறக்கல? மச்சான் எங்க, ஏன் இன்னும் கடையை திறக்காம இருக்காரு மச்சான் அப்படின்னு பழனி உரிமையோட கேட்கும்போது, இல்லடா பழனி, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்தேன். உங்க மச்சான் கடையில பணம் காணாம போனப்ப உன்னை பார்த்து நீதான் எடுத்தியான்னு திருடுனியான்னு கேட்டுட்டாரு. அது ரொம்ப பெரிய தப்பு. அதனால்தான் நீ மனசு வருத்தப்பட்டுட்டியோ அப்படின்னு வருத்தமா இருந்துச்சு. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. என்ன இருந்தாலும் அவர் பேசுனது தப்புதான். பணத்தை திருடுனது யாருன்னு தெரிஞ்சு போச்சு பழனி அப்படின்னு கோமதி சொல்றாங்க. என்னக்கா சொல்ற? யாரு பணத்தை திருடுனது? நம்ம கடையில இருந்து வேற யாரு? அந்த பொய்க்காரி தங்கமயில் இருக்கால, அவளோட அப்பா தான் அப்படின்னு சொன்னோன்ன, என்னக்கா சொல்ற? மாணிக்கன்னா? ஏய் என்னடா பெரிய அண்ணன் மரியாதை, எவ்வளவு பொய் சொல்லியிருக்கா தெரியுமா? சரவணன் வாழ்க்கையே போச்சுடா. மொத்தமா சரவணனை ஏமாத்தி விட்டான். சரவணன் பாவம் அழுதுகிட்டு நிக்கிறான். வீட்டுல அம்புட்டு பொய் சொன்னது பத்தாதுன்னு சொல்லிட்டு கடையிலேயும் வந்து பணத்தை திருடி இருக்காரு இந்த ஆளு அப்படின்னு சொல்லும்போது, கா நான் இதை முதவே சொல்லலாம்னு நினைச்சேன். மச்சான் ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாரு, ஏன் சம்பந்திய நீ யாரா சொல்ல போச்சுன்னு பேசிடுவாருன்னு நினைச்சுதான் நான் சொல்லாம இருந்தேன். கா முதல் நாளே வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் 2 மூட்டை கணக்கா அள்ளிட்டு போனாரு. அதெல்லாம் தீந்து போச்சுன்னு மறுபடி 15வது நாளும் திரும்பவும் அள்ள ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளவோ சொன்னேன்கா, ஆனா அந்த ஆள் மரியாதை கொடுக்கற மாதிரியே தெரியல. இப்பவாவது அவரை பத்தி உண்மை தெரிஞ்சிச்சுல? ஆமா என்னக்கா பொய் சொன்னாங்க? டேய் எவ்வளவோ பொய் சொல்லிருக்காங்கடா. தங்கமயில் படிப்புல போய் வயசுல போய் பாவண்டா சரவணன் எம்புட்டு அழுதுட்டான். அதெல்லாம் சரவணனுக்கு தெரிஞ்சு என்கிட்ட சொல்ல வரும்போது இந்த தங்கமயிலு சரவணன் தான் எல்லா தப்பும் பண்ணவேன்னு அவன் மேல பழிய தூக்கி போட்டுட்டா. அன்னைக்கு கூட நம்ம முன்னாடி தானே பஞ்சாயத்து நடந்துச்சு, எல்லா தப்பும் செஞ்சது இந்த தங்கமயில் தான் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்றாங்க. உடனே சுகன்யா வந்து, என்ன ஆத்தாச்சி சொல்றீங்க? தங்கமயில் அம்புட்டு போய் சொல்லிச்சா? குழந்தை விஷயத்துல கூட பொய் தாண்டி சொல்லியிருக்கா. அவ எல்லாரையும் ஒட்டு மொத்தமா ஏமாத்தி இருக்கிறா அப்படின்னு கோமதியும் சொல்றாங்க. என்னத்தாச்சி, இதுல எல்லாம் யாராவது பொய் சொல்லுவாங்களா? பொய் சொல்லி மறைக்கிற விஷயமா இது அப்படின்னு சொல்லி சுகன்யாவும் என்னமோ ஆதரவா பேசுற மாதிரி பேசுறாங்க. கோமதி மன்னிப்பு கேட்டு திரும்பும் போது பாண்டியன் நிக்கிறாரு. பாண்டியனும், பழனி நான் பேசுனது தப்புதான்டா, மன்னிச்சிரு. நீ நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம கடையில இருந்து பணத்தை எடுத்திருக்க, என்கிட்ட சொல்லலன்னு ஒரு ஆதங்கத்துல ஒரு உரிமையில தான் நான் கேட்டுட்டேன். இருந்தாலும் நான் கேட்டது தப்புதான், என்ன மன்னிச்சிருடா பழனி அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. ஐயோ மச்சான், எதுக்கு மச்சான் மன்னிப்புலாம்? என்ன மச்சான், நான் உங்க வீட்டு பிள்ளை, நீங்க என்ன வேணா என்ன திட்டலாம், எனக்கு அதெல்லாம் ஒரு வருத்தமும் இல்ல மச்சான் அப்படின்னு பழனி சொல்றாரு. பழனியும், சுகன்யா நீ கடையை பாத்துக்கோ, நான் வீடு வர போயிட்டு வரேன் அப்படின்னு, கா வாக்கா நானும் வரேன் அப்படின்னு பாண்டியனையும் கோமதியையும் கூட்டிக்கிட்டு பழனி வீட்டுக்கே வராரு. மறுநாள் காலையில மீனாவும் ராஜியும் வீட்டுல வாசல்ல கோலம் போடலான்னு வரும்போது தங்கமயிலு வாசல்லே உட்கார்ந்துருக்காங்க. தங்கமயிலு நினைச்சு பாக்குறாங்க, அவங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது சாப்பிடுறதுக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட இல்ல. என்னடி இந்த கஷ்டத்தை அனுபவிக்கதான் அங்க எல்லார்கிட்டயும் ஒத்துக்கிட்டு இங்க வந்துட்டியாக்கும். இங்க இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா உன் புருஷன் வீட்டுக்கே கிளம்பி போ, எதுக்கு இங்க உட்காந்துருக்க அப்படின்னு பாக்கியம் திட்டுறாங்க. என்னம்மா நீ போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, இப்போ உனக்கு நான் இங்க இருக்கிறது கஷ்டமா இருக்குதா? ஆமா நீ மாட்டிக்கிட்ட, நீயும் வீட்டை விட்டு வெளில வந்துட்ட, இப்ப இவரும் கடையில இருந்து வேலை செய்ய முடியாம வெளில வந்துட்டாரு. இப்போ மறு வேலை சாப்பாட்டுக்கு என்னடி பண்றது
அப்படின்னு பாக்கியம் திட்டுறாங்க. உன் கவலை உனக்கு இல்லம்மா, என்னோட கஷ்டத்தை பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா? இல்ல தங்கமயிலு, உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன். நீ போய் அவங்க வீட்லயே உட்காரு, எப்படி இருந்தாலும் மனசு இலகி உன்னை உள்ள கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு பாக்கியம் அனுப்பி விட்டுருக்காங்க. தங்கமயில இங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனேயே மீனாவும் ராஜியும் கோமதி கிட்ட போய் சொல்றாங்க. கோமதியும் வந்து பார்த்துட்டு தங்கமயில வெளியில போடி அப்படின்னு துரத்தி அனுப்பிடுறாங்க. தங்கமயில நேரா போய் அப்பத்தா கிட்டையும் ராஜியோட அம்மா சின்னம்மா கிட்டையும் இந்த விஷயங்களை புகார் சொல்றாங்க. என்ன ஒரு தப்பும் பண்ணல, ஏதோ ஒரு சின்ன பொய், கல்யாணத்துக்காக ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டேனா, அதுக்கு போய் உங்க பொண்ணு என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. உங்க பேரங்கிட்ட சொல்லுங்க அப்பத்தா, நான் மறுபடியும் அவரோட சேர்ந்து வாழத்தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி தங்கமயிலு பஞ்சாயத்து பண்றாங்க. அப்பத்தா கோமதிய கூப்பிட்டு, ஏ கோமதி, என்னதான் இருந்தாலும் வாக்கப்பட்டு வந்துட்டா, அவளை இப்படி துரத்தி அனுப்புனா நல்லாவா இருக்கு? உன் வீட்டு மருமக தானே, தப்பு செஞ்சா மன்னிச்சு ஏத்துக்கிற பாரு, அவளும் திருத்திக்குவா அப்படின்னு அப்பத்தா சொல்லும் போது கோமதிக்கு வருதே கோவம். நீ ஒன்னும் அந்த பஞ்சாயத்து பேச வேணாம், நீ என்ன வேணான்னு ஒதுக்கிட்ட தானே, இப்ப எதுக்கு நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவத்துல நேரா பாக்கியத்துக்கு போன் பண்ணி தங்கமயில வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு கத்துறாங்க. பாக்கியமும் நேரா வீட்டுக்கு வந்து, என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க, நீங்க மட்டும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பீங்களா அப்படின்னு மீனாவையும் ராஜையும் பார்த்து கேவலமா பேசுறாங்க. சரவணன் வந்து, ஏய் அவங்கள பத்தி எதுக்கு பேசுற? அவங்க எல்லாம் உண்மையா இருக்கிறவங்க, புருஷன்கிட்ட உண்மையா நடந்துக்கிற பிள்ளைங்க, அதுகளை பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அந்த 2 பொண்ணுங்களும் கட்டிக்கிட்ட புருஷன்ட்ட எந்த பொய்யும் சொல்லல, மாட்டிக்கிட்டா தப்புதான், நான் செஞ்சது தப்புதான் அப்படின்னு மன்னிப்பு கேட்பாங்களே தவிர தான் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக புருஷன் தான் தப்பு, அவன் கெட்டவன், சந்தேக பேர்வழி, அவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு அவன் மேல பழி போட்டு யாரும் புகார் சொல்லல, எங்க அப்பா அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல. அந்த பிள்ளைங்க புருஷனோட ஒத்து வாழுதுங்க. உங்கள மாதிரி மொத்த பொய்யின் உருவமா நீங்க வந்து நிக்கல. இங்க பாரு, இனிமேலும் நீ இந்த வீட்டுக்கு வரணும்னு நீ நினைச்ச, இந்த வீட்டுல மட்டும் இல்ல, நான் இந்த உலகத்திலே இல்லாம போயிடுவேன். என் சாவுக்கு காரணம் நீயும் உங்க அப்பா அம்மாவும் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சரவணன் மிரட்டுறாரு. இத கேட்ட உடனே தங்கமயிலு தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. நான் என்ன அம்புட்டு பெரிய குத்தமா பண்ணிட்டேன், இப்ப என்ன பண்ணிட்டேன், இதுக்கு போய் இம்புட்டு பேச்சு பேசுறீங்க அப்படின்னு தங்கமயில் கேக்குறாங்க. பாக்கியமும் சொல்றாங்க, என்ன தம்பி ஓவரா பேசுறீங்க, நாங்க கொடுத்த வரதட்சணை பத்தலைன்னு சொல்றீங்களா? அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேளுங்க, எப்படி கஷ்டப்பட்டனாலும் என் மகளுக்கு இன்னும் கொஞ்சம் நகை போடுறேன் அப்படின்னு பாக்கியம் சொல்லும் போது மீனாக்கும் ராஜிக்கும் வருதே கோவம். இங்க பாருங்க, எங்களை இம்புட்டு நேரம் கேவலமா பேசுறீங்க, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். தங்கமயிலோட அக்கா வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு நீங்க போட்ட நகையே 8 பவுன் தான், இதுல என்ன இன்னும் 100 பவுன் போடுறேன்னு சொல்றீங்க? சொன்ன பொய்களையே இன்னும் பாதிய மறைச்சு வச்சிருக்கீங்களே, ஏன் அந்த நகை விஷயத்த பொய் சொல்லிருக்கீங்கல்ல, அத சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. பாண்டியன் அப்படியே ஆடி போயிடுறாரு. என்னம்மா மீனா? ஆமாங்க மாமா, இவங்க நகை விஷயத்துல பொய் சொல்லிருக்காங்க. 8 பவுன் நகை தான் தங்கம், மிச்சம் எல்லாமே கவரிங் தான், மொத்தமா பொய்க்கோழி குடும்பம் தான் இது அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. ராஜியும், ஆமா மாமா, எங்களுக்கு இத உண்மை தெரியும் அப்படின்னு ராஜியும் சொல்றாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.